சிவா. உண்மைதான். அப்புறம் அவங்க கையை கட்டி இவரோட கார் டிக்கிக்குள்ள வச்சு உங்க பையன்கிட்டே கேளுங்க. வழியில இவங்க என் காரை செக் பண்ணாங்க. அப்ப என் கார் டிக்கில இதோ இருக்கீங்க. உங்க கார் டிக்கில உங்களுக்கு தெரியாம சிந்து எப்படி வருவாங்க? சிந்துவ கடத்தல. நீங்க என்னெல்லாம் போய் சொல்லுவீங்க? சிந்துவை என்ன தப்பிக்க விட்டீங்க? பங்கு எப்படி உங்க பையனுவ சிந்துவை தூக்குறப்பல்லா சிந்து, என் பையன் உன்னை எப்படி அவனை கடத்தி கொண்டு போய் தாலி கட்டிருக்க முடியும் சொல்றான்னு எப்படி சார் நீங்க என் பையன் மேல சந்தேகப்படலாம்? இதெல்லாம் சொல்லிடுவீங்களா? அப்போ உங்க பையன் சிந்துவை கடத்தவே இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவ சொல்றதுல உண்மையே இல்ல. கழுத்துல தாலி கட்டவும் இல்ல. அவங்க இப்ப ஏன் போய் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன அவங்க சொல்றாங்க? நீ இல்லன்னு சொல்ற. நீ கூட நம்ப மாட்டேங்கிற. அவ சொல்ற மாதிரில எதுவுமே நடக்கல சார். உங்க கார் டிக்கில நாங்க சிந்துவை ரெஸ்கியூ பண்ணிருக்கோம். ரொம்ப தேவையில்லை. உண்மையான குற்றவாளி நீங்க தான். ஓ, நான் மண்டபத்துல என் ரூம்ல தனியா இருக்கும் போது என் முகத்தை ஏன் சிந்து இப்படி வாய் கூசாம போய் சொல்ற? நான் ஒண்ணு போய் சொல்லல சார். அந்த பொண்ணு சொல்றது முழுக்க முழுக்க போய் சார். சார், இது எங்க குடும்பம். அவளை கடத்திட்டு போய் அவ கழுத்துல தாலி கட்டலாம் சரியாப்பா? நல்லபடியா நடக்கணும்னு தானே நானும் உங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவ சொல்றது முழுக்க முழுக்க போய் கட்டுப்பட்டவன். மாமா, உங்க பொண்ணு மத்த விஷயத்துல வேணா அப்படி இருக்கு. அவ சொல்றத எதையுமே நம்பாதீங்க. சிந்து காணாம போனப்போ நானும் தானே உங்களோட மண்டபத்துல. எப்படி நீங்க நம்புறீங்க? அதுக்கப்புறம் யாருக்கும் அவங்க மேல சந்தேகம் வரக்கூடாது. உங்களோட சேர்ந்து என்ன தம்பி இது? ஏன் இப்படி வாய்க்கு வந்து அப்படி எல்லாம் போய் சொல்ற? இப்படி போய் சொல்லி என்னத்தை சாதிக்க போக முடியாது. உடது போய் நிரூபிச்சு எல்லாரும் உன்னை வெறுக்கிற மாதிரி பண்ணிடுவேன். என்ன சார் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மாட்டிக்கிட்ட உடனே அதுக்காக நாங்க சிவா மேல ஆக்ஷன் எடுக்கிறோம். உள்ள வராதீங்க. அது எப்படி சார்? இந்த பிரச்சனைக்குள்ள உள்ள வர வேணாம். இவ்வளவு பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணவர அப்படியே விட சொல்றீங்களா? வேண்டாம் சார். என் பையனை உன் கூட சேர்த்து வைக்கணுமா? படிக்காத தற்குறி. என்ன இது? பொண்ணு இந்த விஷயத்துல எல்லாம் போய் சொல்ல மாட்டா. நான் இது வரைக்கும் எந்த விஷயத்தையாவது உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கேனா? இந்த விஷயத்த மட்டும் நீ ஏன் என்கிட்ட சொல்லல? பெரியமா, விரும்பவும் இல்ல, அவளை கடத்தவும் இல்ல, அவ கழுத்துல நான் தாலி கட்டவும் இல்ல. இப்படி ஒரு பொய் சொல்லுவா? ஓ மாமா, உங்களுக்கு எல்லாம் நான் எப்படி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. அவ நல்ல ஃப்ரெண்டுன்னு நீயே பல தடவை சொல்லியிருக்க. ஏன் என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? சிந்துவ ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடு. நானே உனக்கு சிந்துவ கட்டி வச்சிருந்திருப்பேனே. ஆறுமுகத்தோட கல்யாணம் நடக்கிற நேரத்துல அவளை கடத்திட்டு போய் எல்லாம் செய்வானா பெரியமா? நீங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேனேக்கா சிவா. நீங்க எப்படிக்கா சந்தேகப்படுவீங்க? அக்கா சொல்லுங்க, சிவா செய்வானா?
நானா? நீங்க தானே பெரியமா காரணம். சிந்து, நீ இல்லனா உண்மை வெளியில தெரிய முடியும். நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு உண்மையை ஒத்துக்கோ. பண்ண வாய்ப்பே இல்லையே. இப்ப நம்ம புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க ஏதோ பிளான். என் பையன் உன்னை லவ் பண்றதா சொல்றியே, அந்த விஷயத்தை இன்னி வரைக்கும் நீ ஏன் ஏன்னா என் பையன் உன்னை லவ் பண்ணவே இல்ல. நீ முகத்துக்கு நிச்சயம் பண்ணதால டாக்டரால கல்யாணத்தை நிறுத்த நாளை கட்டிட்டா. கட்டி கீழே அடிச்சு வச்சிருந்தா. இந்த மண்டபத்தில் இருக்கிற சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல.